ஸ்மோக்கி ஃப்ளேவரில் ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் தயிர் பச்சடி செய்கிறதுக்கு ஒரு பெரிய கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதோட 4 சைடு நல்லா கீறிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கலாம். இது நல்லா தடவினதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். டைரக்ட் ஃப்ளேமில் அப்படியே நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வாட்டி எடுத்துட்டா அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்து தோல் அப்படியே உறிஞ்சி வர ஸ்டேஜில் இருக்கும். அதை வந்து லைட்டாக ஆற வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த கத்திரிக்காய் மட்டும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு அகலமான பவுலில் 1 கப் கெட்டி தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இது நல்லா எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி தயிரில் சேர்த்துடலாம். ஒரு 2 பச்சை மிளகாய், 1 இஞ்சியை நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு அதையும் தயிரில் சேர்த்து ஆல்ரெடி மசிச்சு வச்ச கத்திரிக்காயும் தயிரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 கப் பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் தயிர் பச்சடி ரெடி.